ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். இன்னைக்கு மெலினா கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் தேங்காய் துருவலை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும். இது கூடவே 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காயை நச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான சூட்லேயே இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் லைட்டாக கரைஞ்சாலே போதும், ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சிரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இடியப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எது கடைகளில் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ நான் இன்னைக்கு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ரொம்ப சூடாக இருக்கும். சூடு ஆறுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நான் இன்னைக்கு கொழுக்கட்டையை இந்த மாதிரி அச்சில் தான் செய்ய போகிறேன். இந்த அச்சை எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நல்லா உருட்டி இதுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி நம்ம பூர்ணம் வைக்கிற அளவுக்கு அதில் கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டவரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பூர்ணம் நிறைய வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உள்ள கேப் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பூர்ணம் வச்சதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்திருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம ரெடி பண்ணி, நீங்கள் கொழுக்கட்டை மாவு ரொம்ப கம்மியாகவும் பூரணத்தை அதிகமாகவும் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதை வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வச்சுருக்கேன். இது வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி மெத்தடில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூர்ண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப்